श्रीरामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இந்த வாய்ஸ் இவர் பேர் பாலாஜி. ரொம்ப சின்ன பையன், 20-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும் இவருக்கு. சமீபமாக ஒரு ப்ரோக்ராம் போகும்போது இவரோட வாய்ஸை பார்த்து ரொம்ப அசந்துட்டேன். நிறைய பாட்டு எல்லாம் டிவைன் வாய்ஸாக இருந்தது. அதனால் நம்ம சேனலுக்கும் ஒரு வாய்ஸ் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னோடனே இந்த பையன் எல்லா வேலையும் விட்டுட்டு அவனுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து அனுப்பிச்சார். ஆண்டி என்னோடய பாக்கியம் ஆண்டின்னு சொல்லி. அதனால் நமக்கு இவருக்கு என்ன செய்யணும்னா, எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்க. இந்த குழந்தை நல்லபடியாக வரணும், ஒரு பெரிய ப்ளேபேக் சிங்கராகவோ நல்ல ஷைனாக ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலயமா நம்ம வாழ்த்தணும். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இவரை வாழ்த்துங்க. இந்த ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம பார்த்தோம் இல்லையா, சுவாமி ராமானுஜரை அந்த குரு தன்னோட குரூர புத்தியினாலையும் ஒரு பொறாமையினாலையும் ஒரு அசூயினாலும் இவர் நம்மளோட பெரிய ஆளாக வந்துடுவார் அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் ஒரு தகாத முடிவெடுத்தார். என்னென்னா, யாத்திரை போகணும், அது வழியாக இவரை காஷி யாத்திரை போயிட்டு அவரை காஷியில் பிடிச்சி தள்ளிடலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் நெருக்கமான சீடர்கள் இவளுக்குன்னு நெருக்கமாக இருப்பாளோ இல்லையோ குருவுக்கு, அத்தனை பேரையும் கூட்டி ராமானுஜர் எனக்கு எதிர்வாதம் செய்கிறான். அந்த விஷயத்தை அந்த பெருமாளை பற்றி அவர் சரியாக சொல்லலைன்னு ராமானுஜருக்கு ஒரு மேலே அபிப்பிராயம் போயிடுத்து. அவர் கிளாஸ் வேண்டாம், எனக்கு குரு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஆற்றுக்கு போயிட்டார். எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இன்னும் வருத்தமாக போச்சு. இவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா வேற எங்கேயான சொல்லி இன்னும் பிரபலமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால எல்லாரையும் சேர்த்து இந்த பாருங்க ரொம்ப பேசுகிறான், ஒரு முடிவு கட்டணும் இவனுக்கு. அதனால் நான் ஒரு வழி வச்சுருக்கேன். பாவங்கள் அனைத்தையும் திருக்கும் கங்கையில் நமது பாவத்தை கழுக யாத்திரை செய்வோம். இதை ராமானுஜருக்கு தெரிவித்து அவன் எப்படியாவது இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள செய்யுங்கள். ஏனென்றால் நமது யாத்திரையில் நோக்கமே அந்த நாத்திகனை ஜலசமாதி ஆக்குவது தான். மணிகர்ணிகாயில் எல்லை ஆழ்வாருக்கு மரணத்தை உண்டாக்குவோம். காசி கங்கையில் உள்ள மணிகர்ணா கட்டத்தில் மூழ்கி உயிர் விடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஸோ ராமானுஜன் அங்கேயே முழுக்கடிப்போம், அவனுக்கு நற்கதி கிடைக்கட்டும். அந்த நிலை கொண்ட பாவமும் நமக்கு வராது. நாமளும் அதே கங்கையில் நீராடி பாவத்தை போக்கிக்கலாம், காசி விஸ்வநாதரையும் தரிசிக்கலாம் அப்படின்ட்டு இறுதியான முடிவாக சொன்னார். எவ்வளோ கேட்டால் என்ன பாருங்க, இது ஆனால் ரகசியமாக இருக்கணும். இந்த கோவிந்தன் சகோதரன் நீங்கள் படிக்கணும், அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுங்கெல்லாம் குச்சின்னு எதுவும் பேசிகிட்டே இருக்குங்க. காசிக்கு போனோம் குச்சு நேராக கோவிந்தன் வந்தால் திடீர்னு நிறுத்திடுதுங்க. அதுவும் இல்லாத எல்லாம் போய் ராமானுஜருடைய கெஞ்செடுத்துங்க, நீ வந்தால் தான் நல்லா இருக்கணும். அவரும் வர்றாரு. குருவும் சொன்னார், குருவெல்லாம் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீ வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வேணுட்டு நய வஞ்சக்கமாக பேசி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கோவிந்தனுக்கு மட்டும் மனசு சரியில்லை, ஏதோ குச்சுன்னு பேசிக்கிறா. இந்த பாவம் இவருக்கு ராமானுஜர் தான் எல்லாருக்கும் பிடிக்கல, இவர் தான் ஏதாவது பண்ணிட்டு போகிறோன்னு மனசு உறுத்திகிட்டே இருந்தது. அப்புறம் கோவிந்தனுக்கு இப்படியோ குச்சுன்னு பேசுகிறத கண்டுபிடிச்சிட்டாரு. பக்குன்னு ஆகிப்போச்சு. ஐயோ, இவரை கொள்றதுக்கு தான் இந்த யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவளை 2 பேரும் பேசக்கூடாது, யாருன்னா ஒருத்தர் குறுக்கு வந்துட்டே இருக்கா, தனியாக பேச முடியாதபடி அதை சொல்லிட்டார் யாகவ பிரகாசர். இந்த கோவிந்தனையும் ராமானுஜரையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் பேசுறது தடையாகவே இருக்காரு. அப்படி நிமித்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குருவுக்கு வேற பயம் வேற எதாவது சொல்லிட்டு போகிறாளேன்னு ராமானுஜருக்கு உண்மையை சொல்லணும். பாவம் அந்த குழந்தை தெரியாத வராரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும்பொழுது ஒரு நல்ல இடம் ஒன்று விந்தியாச்சாரில் அமைந்திருந்த கோண்டாரண்யம் அப்படின்ற ஒரு காடு, மனித நடமாட்டமே இல்லாதது. அங்கே ரொம்ப நன்னா இருந்ததுனால அவரை குரு சொல்லிட்டார், யாதவ பிரகாஷ் நீங்கள் 2 நாள் தங்கலான்னு சொல்லவே ரொம்ப சந்தோஷம்.
அப்போது வந்து காலை கடனை முடிக்கிறதுக்காக ராமானுஜர் சீக்கிரம் எழுந்து பொய்கை பக்கம் போயிட்டார். இதுதான் தருணம்னு சொல்லி ஓடி போகிறாரு நம்ம கோவிந்தரும். அப்புறம் ராமானுஜரை நோக்கி தொட்டார், பட்டுன்னு எடுத்து உடனே சொன்னார், இந்த ஆசிரியரோட கொலை திட்டத்தை வந்து தன்னோட அண்ணா கிட்ட மெல்லமாக சொன்னார். அண்ணா, இந்த பாதகர்கள் யாரும் இல்லாத காட்டில் உங்களை கொன்று போட்டு விடுவார்கள், அவர்களிடம் தப்பித்துக்கொள்ள நீங்கள் எங்கேயாவது போங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒரு வளைவாக எங்கேயோ ஒரு பாதை போகிறது. அது என்ன பாதை, எங்கே போகும், குழந்தைக்கு வர சுவாமிக்கு ஒன்றுமே தெரியல. பாவம் குட்டுன்னு பாருங்கள், உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு பாருங்க. நம்ம ஜகதாச்சாரியன்னு சொல்கிறவருக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். பாவம் குழந்தை 18 வயசு கூட இல்லை அவருக்கு. அப்போ ஓடுறாரு மூச்சு வாங்க யாரோ பின்னாடி வரா மாதிரி இருக்கு. ஆனால் எதையுமே அவர் கண்டுக்கலை. உடனே எல்லாரும் வந்து சொல்கிறார், ராமானுஜர் எங்கேனே தெரியலையே, ரொம்ப நேரம் ஆளை காண வேற ஒழிஞ்சது பீடுன்னு விட்டுட்டார். நம்ம கொல்லணும்னு நினச்ச நேரம் நம்ம அதை கொல்லப்படி போச்சேன்னு கோவிந்தன்கிட்டையும் சொல்லிட்டார். இந்த மாதிரி யாருமே மனுஷன் நல்லா கிடையாது, எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியதான், இன்றைக்கே போய்ட்டு அணிவான்னு சொல்லி அவரையும் தேத்தின்னு அழைச்சிட்டு காஷிக்கு. இவர் வேகமாக போக 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 பயம் வந்துடுத்து, இருட்டு வேற ஆயிடுத்து. அப்போன்னு பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு இடத்துல தூங்கி விட்டார். அப்போ ஒரு வேடனும் வீடு வச்சும் பேசிகிட்டே வர திடீர்னு மூச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தா அவர் ரொம்ப அழகாக இருக்கார். அந்த வேடன்னு பேரே தவிர ரொம்ப அழகாக இருக்கார், லக்ஷணமாக இருக்கார். மூஞ்சி கருப்பாக இருக்கார், உயரமாக ரொம்ப லட்சணமாக இருக்கார். வேடச்சியை பார்த்தா அவ்வளோ அழகாக மகாலட்சுமி கடாட்சத்தில் இருக்கா. ஏன்னா அவள் 2 பேர் தானே வந்திருக்கா. வரவா வேறு யாரும் இல்லை, பெரும்பாலும் நம்ம தாயாரும் தானா. ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறேன், நீ யார் பா, எங்கேருந்து வந்த அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வந்து காஷி யாத்திரிகை ஆசிரியரோடு வந்தேன், ஆனால் கொலையெல்லாம் சொல்லலை. அவரை பிரிய நேர்ந்துடுத்து மறுபடியும் நான் ஊருக்கு போகணும், வழி தெரியலன்னு சுருக்கமாக சொல்லிட்டார். எங்கள் ஆசிரியர் கொல்ல பார்த்தாரு, நான் ஓடி வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் கதை ஒப்பிக்கலை. நான் அவளை பிரிஞ்சுட்டேன், இடம் தெரியலன்னு. சரி பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போகிறா. ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார் ராமானுஜர். 2 பேரும் சந்தோஷமாக கேட்டுட்டு வரா. அப்புறம் திடீர்னு அங்கே இருக்கிற ரொம்ப சந்தோஷம் புத்துணர்ச்சி ஆச்சு. அவர் 2 பேரும் பேர்த்து ராமானுஜருக்கு நல்லா காய்கறியெல்லாம் பிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வர்றாரு. மனசுக்கெல்லாம் பெருமாளோட தாயாரோடையும் பேசின கசக்குமா சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லார் மனசுலையுமே அவர் தானே இருக்கார். இப்போ அவர் டைரெக்டாகவே ஆகிட்டா சந்தோஷத்தை கேட்கணுமா, எல்லாமே சர்ச்சனை பண்ணுறா. ரொம்ப அவள் வீடு வச்சு சொல்கிறா, நீ ரொம்ப அழகாக பேசுகிறடா கண்ணா, ரொம்ப பிடிச்சிருக்க கண்ணா சொல்லிகிட்டே வரா. திடீர்னு அவருக்கு தாகம்னு சொல்கிறா. அவர் சொன்னார், ராத்திரி வேலை ஆகிடுது, கொஞ்சம் பொறுத்துக்கோ, காலத்தில் எழுந்து கொடுக்குறேன்னு சொல்லி ராமானுஜருக்கு மனசு கேட்கலப்பா. அந்த வீடு வச்சு தண்ணின்னு கேட்டாருன்னு சொல்லி காலங்காத்தால் எழுந்ததுமாக போகிறாரு. ஆனால் திரும்பி வரத்துக்குள்ளேயும் அவளை காணும். இங்கே தண்ணி எடுத்துன்னு வர்றாரு. எங்கேன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இது என்ன இடம்னு தெரியல, யாரோ கிட்டே கேட்குறது, இது எங்கன்னு பார்த்தியா, நீ இப்படி கேட்குறேன், இங்கே சாலை கிணறு இருக்கே, கோபுரம் தெரியுறதே, உனக்கு தெரியலையா, நம்ம வரதராஜ பெருமாளை பக்குன்னு ஆயிடுறது, காஞ்சூரம் வந்துடுதா. அப்போ வீடு வச்சு யார், வீடுவன் யார், பெருமாளே நீ தான் இருக்கணும்னு சேவிச்சுட்டு வீடு தம்பதியோனால தான் நான் வந்தேன். கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, இது காஞ்சி பெருமாளோட ஒரு அனுகிரகம் தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ தான் மூஞ்சி இந்த முகத்தை நினச்சி பார்க்குறாரு, கருணை தொதும்பும் முகமாக இருக்குது, நம்ம மகாலட்சுமி மாதிரியே தாயாராக இருக்கா. ஐயோ அவளுக்கு தீர்த்தம் கேட்டாலே கொடுக்க முடியாது போயிடுத்தேன், வருத்தப்பட்டு ஆற்றுக்கு வராரு. அம்மா ஒரே அதிர்ச்சி ஆயிட்டா. காந்திமதி, ஏண்டா கண்ணா காசிக்கு போனால் ரொம்ப மாதம் ஆகுமே, 6 மாதமாவது ஆகுமே கண்ணா, எப்படிடா பார்த்துலே வந்துட்டேன், கோவிந்தா எங்கப்பான்னு கேட்குறாரு. சரமாரியான கேள்வி. ராஜமாராஜர் எல்லாத்தையும் சொல்கிறார். அம்மா இந்த மாதிரி யாதவ பிரகாசர் சதி திட்டம்மா, அதிர்ச்சி ஆயிடுத்து. ஆமாம்மா, வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாரம் தாமா வீடு வச்சியா வந்து என்னை பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாம்மான்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தற்செயலாக நம்ம ஸ்ரீதேவின்னு சொன்னேனே, கோவிந்தனோட அம்மாவும் நம்ம தஞ்சமார் அங்கே தான் தங்கியிருந்தா, அவளும் வரா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஸ்ரீதேவிக்கு என் பையனை காணுமேனு ஒரு வருத்தம் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னோடய பையன் அண்ணனோட மரணத்திலேருந்து காப்பாற்றிருக்கானேன்னு சந்தோஷம். இப்படியாக அந்த பொழுது சந்தோஷமாக போச்சு. ஒரு திருக்கச்சி நம்பி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இவர் யார் அப்படின்னு சொன்னால் அதே ஆளவந்தாரோட சிஷ்யர் தான் திருக்கச்சி நம்பி. இவர் வந்து பூவிருந்தமல்லியிலேருந்து டெய்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து விசிறி கைங்கரியம் பண்ணுவாராம். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எல்லாரும் கோவிலுக்கு வர மாதிரி தான் அவரும் வந்தார். ஆனால் அவரோட பக்தியோட கண்ணுக்கு வரதராஜ பெருமாள், தேப்பெருமாள் அவருக்கு வந்து வேத்து கொட்டுற மாதிரி, ஏன்னா அக்னிலேருந்து வந்தவர் இல்லையா, அந்த மாதிரி தோணித்தான். அதனால் இருந்த இடத்துலேருந்தே விசிறின்னு இருந்தாராம். உட்காந்துட்டு அவருக்கு வேத்து கொட்டுறது புரிஞ்சு விசிறிந்தாராம். அதனால் அதே பெருமாள் அர்ச்சக முகேன சொல்லி இவர் வந்து நமக்கு கைங்கரியம் சொல்லுங்கோ, எனக்கு வேர்த்துது, டெய்லி விசிறு கைங்கரியம், திருவாலவட்டம் கைங்கரியம் பண்ண சொல்லுங்கோ, அதாவது விசிறு கைங்கரியம் புரிகிற மாதிரி. அந்த மாதிரி பெருமாள் அர்ச்சகர் மூலயமா ஆவிர்வவிச்சு சொல்லி அவருக்கு அந்த கைங்கரியம் கிடச்சிதுன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தி அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தெரிய வேண்டாம். டெய்லி வருவார், பூவிருந்தமல்லியிலேருந்து வருவார்.
அங்கேருந்து நந்தவனத்துக்காக பூவெல்லாம் கோத்து மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்திட்டு ஆலவட்டை கைங்கரியம். அப்படி பெருமாள் தான் அப்போ அவர் மிச்சத்துக்கெலாம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் பார்த்துக்கோங்க. பூ பறித்து மாலை கட்டி டெய்லி வந்து ஆலவட்டை கைங்கரியம். இது பூர்ந்தவள்ளி எங்கே இருக்குது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, நடராஜா தான் டெய்லி வந்துட்டு போவாராம். அப்படின்னா மிச்ச காரியத்தை அவர் லௌகீகத்தில் அவர் எப்படி இருப்பிட்டுருக்க முடியும்? இப்போ பெருமாளோட எவ்வளோ க்ளோஸ் பாருங்க. அதுதான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவரை வந்து ரொம்ப மதிப்பு, இவருக்கு ரொம்ப மதிப்பு தாரி. ஸ்ரீபெரும்புத்தூரோட அந்த கேசவ சோமயாரஜர் அந்த வீட்டுக்கு வருவார், ஓய்வு எடுப்பது. இந்த ராமானுஜர் அவள் அப்பா காலத்துலேருந்து வராரோ இல்லையோ இவாத்தில் ஓய்வு எடுக்கிறத வழக்கமாக வச்சுட்டுருக்கார். இந்த சமயத்தில் தான் ராமானுஜர் ஊர் திரும்பிய சந்தோஷத்தில் உணவு வந்து ரொம்ப மும்முரமாக ஆச்சு. வீட்டில் எதுவுமே கிடையாது. வீட்டில் அதாவது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் வேலைக்காரி போய் நெய் சக்கரை அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும். அப்படின்னா வேலைக்காரிக்கு எவ்வளோ நல்ல எண்ணன்னு பாருங்க. ரொம்ப ராமானுஜரும் பெரிய பணக்காரர்லாம் கிடையாது பாவம். எல்லாம் செஞ்சு பலகாரம்லாம் சமைச்சு பெருமாளுக்கு திருவாதாரனை பற்றி சமையல் பண்ணி வெளில வரும்போது திருக்கச்சி நம்பி வெளில நிற்கிறார். ராமானுஜர் ஊர் திருவிட சிலர் மூலியமாக கேட்டு அவர் அணைச்சி கொண்டு ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ ராமானுஜர் காலில் வந்து சிவிக்கும் போது தான் திருக்கச்சி நம்பி தகாதுன்னு வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படி நான் எப்பேற்பட்ட ஜாதி, வைஷ்ணவர் கிடையாது அவர். அதனால் ராமானுஜரை பார்த்தா ஒரு பயமும் மதிப்பும் ஜாஸ்தி தள்ளி நிற்பார். சுவாமி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னதுக்கப்புறம் சிறுக்காட்சி நம்பரும் சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா. அந்த சமயத்தில் தான் தாயார் காந்திமதி சொன்னான், பாகவத உத்தமரே, தந்தை இல்லாத இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் இனிமேல் கதி. என்னோடய மகனை திருத்துறதுக்கு நீங்கள் தான் காத்தருளும். உங்கள் அருளே வந்து இவனுக்கு கவச்சமாக இருக்கணும் அப்படின்னு திருக்கச்சி நம்பிக்கிட்ட வேண்டினார். திருக்கச்சி நம்பியை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கோ. யாதவ் பிரகாசரோட சதித்திட்டம் எல்லாம் உள்ளதையே அப்படியே சொல்லியாச்சு இவர்கிட்ட. இதை பற்றி யாருக்கும் மூச்சு விட வேண்டான்னு வேறு சொல்லியாச்சு. ஏன்னா குருவோட கண்ணியத்தை குறைக்க நம்ம ராமானுஜர் விரும்பலையா. இந்த மாதிரியெல்லாம் திருக்கச்சி நம்பியோட மகானை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். இவரை பற்றி இன்னும் போக போக பார்க்கலாம். பெருமாள் கிட்டேயே பேசுகிற ஒரு பாக்கியம்னா இவரை பற்றி நம்பலாம் பேசுகிறதுக்கு எப்பேற்பட்டு கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம இன்றைக்கி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி ராமானுஜரால் தானே இதெல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பணம்னு ஓடுற வாழ்க்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்தி இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா பணம் அவசியம்தான் பாருங்கோ. பணம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஆனால் பல சமயத்தில் பல பேருக்கு பணம் மட்டும்தான் இருக்குது வாழ்க்கையில், வேறு எதுவுமே இல்லை. வயசே இல்லை. நிறைய கொட்டீஸ்வரலாம் இருக்கா, ஆனால் நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது. நினச்சதை சாப்பிட்லாம், நினச்ச இடத்துக்கு போகலாம். ஆனால் பார்த்தா பெரும் வியாதி வந்துடுது. அவளால் சிரமமாக இருக்கிற லைஃபே. ஏன்னா பணத்தால் அவ்வளோதான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பெருமாள் எங்கே லாக்கு வைக்கிறார் தெரியுமா? அந்த உடம்புல தான் லாக்கு வைக்கிறார். ஏன்னா அந்த உடம்புல இருக்கிற ஆத்துமல்ல தானே அவர் இருக்கார். எப்போ பாரு நீ இப்படியே போயிருந்தா உனக்கு அனுபவிக்கின்ற தலையெழுத்த பெருமாள் தானே கொடுக்கணும். நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் யாத்திரை போக முடியும். ஹெல்த்தியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். பேரம்பைத்தியோட கொஞ்சம் லௌகிகமாகவே சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த உடம்பு எவ்வளோ பெரிய அவசியம். பெருமாள் எல்லாத்துக்கும் லாக் வச்சுருக்கார். நம்ம தான் அந்த லாக்கு புரிஞ்சுக்காதே ஓடிட்டுருக்கோம். திருக்கச்சி நம்பியோட மகான்களெல்லாம் படிச்சுட்டு நம்ம வேண்டிக்கணும். அவரை மாதிரியே கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் நிறைய உடல் ஆரோக்கியமும் நமக்கு தரணும். பாவம் பாருங்கள், ஜெகதாச்சாரியாரோட நம்ம ராமானுஜருக்கே இப்படி மரண பயம் ஒரு பொறாமையெல்லாம் மாட்டின்னு வந்திருக்காருன்னா நம்மளாம் எந்த மூளை? நீங்களே சொல்லுங்கள். நம்மளாம் எந்த மூளை? ஒரு மூளைக்கும் கிடையாது. அதான் எப்பேற்பட்டவரை நம்ம சாக்ஷாத் நம்ம பேரருளாளனும் நம்ம பெருந்தேவி தாயாரும் எப்படி காப்பாற்றினா பார்த்தீங்களா? நம்மளும் பயப்படவே வேண்டாம். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனும் உயிர் போகிற சமயமாக இருந்தால் கூட பெருமாள் தாயார் நம்மளை ஒரு பொழுது கைவிட மாட்டார். ராமானுஜரை மட்டும் கிடையாது, ராமானுஜரும் சேர்ந்து நம்மளை 3 பேருமே நன்னாவே காப்பாற்றுவாள். இது சர்வ நிச்சயம், சர்வ சத்தியம். இப்போது இதே ராமானுஜர் பிரிய வராரு. அந்த பெண் பிள்ளை என்ன கேட்குறா இந்த வாட்டி, எப்படி ஸ்டன் ஆக்குறான்னா, அகமொழிந்து விட்டேனோ விதுரனை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகமொழிந்து விட்டேன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். நம்மளோட அகம் ஒழியணும், நம்மளோட திமிரு அடங்கணும், பெருமாளுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கேட்டே ஆகணும்.
கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் ராமானுஜரை பற்றி நம்ம யோசனை பண்ணலாம். அவர் இந்த மகான் எப்படி இருந்தார், எப்படி தப்பிச்சிட்டு வந்தார், அருளாளனும் நம்ம பெருந்தேவி தாயாரும் எப்படி பகவானுக்கு அந்த அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின்னு இருப்போம். பின்னாடியே வருது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் என்னது கேட்டுட்டு விட்டுருக்கணும். இந்த காதலை வாங்கி இந்த காதல் விட முடியுமா? விடவே கூடாது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவா எத்தனையோ பேர் இருப்பா இல்லையா? இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. அமுச்சு வைங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயவுசெய்து சொல்லுங்கோ. இது நான் சொல்கிற மாதிரி இது ஒரு பக்தி சேனல் இல்லையா? விதவிதமான புதுவான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நம்மளே யூடியூப்பில் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் மனசை கொள்ள அடிக்கிற மாதிரி லௌகீக விஷயங்கள். எதை பிடிக்கிறது, பெரிய பெரிய நடிகைகள், பெரிய பெரிய ஸ்டாரு, அரசியல் தலைவர், பல இது ஷார்ட்ஸு, இதெல்லாம் முடிஞ்சு நம்ம பெருமாள் கிட்ட வர முடியுமா எங்கேயாவது? இதெல்லாம் கண்ணில் படுமா? யார் கண்ணிலையாவது ராமானுஜரை பற்றி? இல்லை பட்டாலும் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாளா? அதுக்கெல்லாம் சான்ஸே ரொம்ப கம்மி. ஆனால் ஆத்ம நண்பர்கள் எத்தனை பேர் விரும்பி கேட்குறீங்களோ அத்தனை பேரும் ஆளுக்கு உங்களுக்கு பிடிச்சவாள் 2, 3, 4 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ராமானுஜருக்கு பண்ணுற கைங்கரியம், இந்த பக்தி சேனலுக்கு பண்ணுற கைங்கரியம். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.